ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கும் ஒரு தோட்ட வீடியோடான் வந்திருக்கிறேன். சுரக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க அப்படி என்று சொல்லி நிறைய பிஞ்சுகள் இருந்தது. இப்போ 2-3 தான் பெருசாக வந்திருக்கு. இந்த மரத்தில் இந்த செடியில் 3 காய் கொஞ்சம் பெருசாக வந்துட்டுது. நிறைய பிஞ்சுகள் எல்லாம் இப்படி கருகி போயிட்டுது. இங்கே பாருங்க இப்படி நான் அதை எடுத்து விடுறேன். என்னென்று தெரியல, ஒரு அளவான பிஞ்சாக வந்தது. இப்போ பார்க்கல அது அப்படியே அந்த கருகி போய் இருக்குது. சில நேரம் கை தொட்டதாலேயோ தெரியல. ஆரம்பத்தில் பூக்கள் அந்த சின்ன காயில் கண்ணோன்னா கையால் தொட்டு பார்த்தது. இப்படியெல்லாம் நிறைய வந்திருந்தது. இப்போ பார்க்க கூட எல்லாம் அந்த கருகி விழுந்துட்டுது. மிளகாக்கண்ணை பாருங்கோ, மிளகாக்கண்ணும் காய்ச்சிருக்கு. இது அந்த பெரிய மிளகாய், சிவப்பு மிளகாய், நீட்டு சிவப்பு மிளகாயாக வர்றது. இது அப்படியே கடையில் வேண்டி வச்ச மரம் தான். இப்போ காய்ச்சி கொஞ்சம் பெருசாக வருது. நான் கொஞ்சம் பிடுங்க போகிறேன். இப்படி பழுக்க மட்டும் முடியல, முத்தி பழுக்க மட்டும் முடியல. இப்போ பிஞ்சாயே நான் ஆய போகிறேன்னு 2-3 இது இன்னும் கொஞ்சம் பெருசாக முத்தி வந்து சிவப்பு மிளகாயாக வரும். அந்த இனம்தான் இது. இது பெருசாக உரைப்பண்டு இல்லை. பால் கறியல் அதுகளுக்கு போட்டு வைக்க நல்லா இருக்கும். அதால் நான் இதில் 2-3 பிடுங்கி இருக்கிறேன். இந்த பிடலங்க கொடியும் முதல் 3-4 சின்ன பிஞ்சு வந்திருந்தது. இப்போ அதுக்கும் கொஞ்சம் அழுகி கொண்டு போகுது. என்னென்று தெரியல, கைப்பட்டதாலே என்று தான் நினைக்கிறேன். வீடியோவுக்கு காட்டுறதுக்காண்டி 2-3 தரம் அந்த கையில் பிடிச்சி தண்டது. அதால் கொஞ்சம் வளர்ந்து வந்தது. இப்போ பார்த்தா ஒரு மஞ்சள் அடிச்சு இங்கே பாருங்க இப்படி இருக்குது. மெட்ட பிஞ்சும் அப்படித்தான் 1-2 பிஞ்சு விழுந்துட்டுது. கொஞ்சம் பாடி தானாயே விழுந்துட்டுது. ஆனால் நிறைய பூத்திருக்குது. நிறைய பூத்திருக்குது. இதில் 4 மரம் நிற்கிது, 4 பிள்ளைங்க கொடி நிற்கிது. ஆனால் காயல் கொஞ்சம் குறைவு தான், என்னென்று தெரியல. ஒரு நாளுமே நிறைய பூத்து வருகுது. சாடிக்க வச்சதாலே அப்படி வருகுதோ என்னென்று எனக்கு தெரியல. பார்ப்போம். 2-3 காயாவது வந்துட வேணும். வினாக்கட்டு நட்டு பராமரித்ததுக்கு. இங்கால பாகக்கண்டு அதுவும் இப்போ தான் கொஞ்சம் பூத்து 2 காய் வந்திருக்குது. 2 குட்டி காய், நல்ல கரும்பச்சையில் இருக்கிற பாகற்காய் தான் குட்டி. நான் கையில் பிடிக்க இல்லை. முதல்ல எல்லாத்தையும் கையில் பிடிச்சி பார்த்து இப்போ எல்லாம் அழுகிறபடியே நான் கையில் பிடிச்சி காட்ட விருப்பம் இல்லை. எங்கள் சும்மா உங்களுக்கு பார்க்க தெரியுமான்னு நினைக்கிறேன். 2 குட்டி காய் தான் வந்திருக்கு. ஆனால் பூத்திருக்குது. பார்ப்போம். இதிலும் ஒரு சுரக்காய் கொடி தான். அது பெருசாக இன்னும் மொட்டுகள் இருக்க, இன்னும் பூக்க இல்லை. இங்காலே ஒரு கூர்க்கன் மரம், அதுக்கு ஒரு பாகல் நிற்கிது. கூர்க்கன் நல்லா காய்ச்சி வருகுது. வெயில் கூடத்தாடி, அதால் கொஞ்சம் டப்பண்டு வாடிப்போம். தண்ணி காலமையும் பின்னேறவும் விட்டு கொண்டு இருக்கணும். இந்த சுரக்காய் மரம் முதல் காய்ச்சபடியே அந்த காய் பெருசாக வந்துட்டுது. அங்கால நிற்கிறதுகள் எல்லாம் இப்போ தான் பூக்குது. பார்ப்போம். இந்த மிளகாய் கன்று பாருங்க, இது உரைப்பு மிளகாய். இதுவும் கொஞ்சம் காய்ச்சிருக்குது. ஆனால் நிறையவா காய்க்க இல்லை, காய்ச்ச வீதம் காணாது தான். இது கச்சானும் வளர்ந்து வருகுது. வீட்டில் வெங்காயம் நட்டுனா இன்னும் பிடுங்கி இல்லை, அதையும் பிடுங்கி எடுக்க வேணும். மிளகாய் பைத்திய பாருங்கோ, பைத்திய வளர்ந்து வருகுது. ஆனால் பூத்து காய்க்கிற மாதிரி ஒரு அசமாத்தவுமே இல்லை. ராங்கி போயிருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிலோட எலும்பி வந்துட்டுது. ஆனால் பூக்குற மாதிரி எல்லாம் ஒன்றுமே தெரியல. இந்த தக்காளி முத்திக்கிட்டு இனி பழக்குமென்று நினைக்கிறேன்.
இந்த மிளகாய் மரமும் பூக்குது. பிஞ்சுகள் 1 2 தான் அதில் இருக்குது. இந்த கத்தரியை பாருங்க, இதில் 2 கத்தரி நிற்கிது இந்த பட்டிக்கல. ஆனால் ஒரு கத்தரி நல்லா காய்க்குது. நல்லா காய்ச்சிருக்கு. நிறைய பிஞ்சுகள் காயல் எல்லாம் நிறைய இருக்குது. நான் ஆய போகிறேன். 2 3 கத்தரிக்காய் ஆஞ்சோண்டு போக போகிறேன். பாருங்க, இதெல்லாம் நல்ல நீட்டு கத்தரிக்காயாக வந்துட்டு நீ விட்டால் ஆக முத்தி போமென்னு நினைக்கிறேன். ஒரு அளவாக இருக்கேக்கே அதை பிடுங்கி எடுத்துட வேணும். அனிதாண்டே பிடுங்க போகிறேன். இப்படி எல்லா மற்ற கத்திரிக்காயிலும் இப்படி நீட்டாக வருமென்று தான் நினைக்கிறேன் விட்டால். இது நல்ல நீட்டாக வந்திருக்கு. இந்த நீட்டின கத்தரிக்காய் ஒரு முதல் பிடுங்கி சமைச்சேன்னா டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் 1 2 பிடிங்கண்டு போக போகிறேன். பார்க்க சின்னன் மாதிரி அப்படி இருக்கும், ஆனால் விட்டால் முத்தி போயிடும். முட்டை போட்டு பொரிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்தரிக்காய். நான் முதல்ல சொன்னேன்னா நான் பொரித்த நான் முதல் பிடிங்கன்னு போனதை நல்லா இருந்தது. இதில் கொஞ்சம் தக்காளியும் நிற்கிது பாருங்க. தக்காளியும் நல்லா காய்ச்சி வருது. ஆனால் நிறைய காயலண்டு இல்லை, ஒரு அளவாக தான் காய்ச்சிருக்குது. இது அந்த செரி டொமாட்டோன்னு தான். இந்த கத்தரி பாருங்க, வெள்ளை கத்தரிக்காய் வந்திருக்குது. இப்போ தான் பார்க்குறேன். வெள்ளை கத்தரிக்காய் குண்டு கத்தரிக்காய் போல் இருக்குது. சின்ன வெள்ளை கத்தரிக்காய் போல் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்தா தான் தெரியும் அப்படின்ட்டு பார்க்க நல்லா இருக்குது. இந்த கத்தரிக்காய் மரத்தின் பூ வந்து மெல்லிய கத்தரிப்பு கலர். வெள்ளையாக வர்ற கத்தரிக்காய் இந்த பூ வந்து மெல்லிய கலர். பூக்கன் பாருங்கோ. பின்னுக்கு முன்னுக்கு அந்த கல்லில் தூக்கி வச்சு விடுவோம்னா அது நிற்கிது இல்லை. கூர்க்கன் எல்லா இடமுமே காய்ச்சிருக்கு. வச்ச இடம் நான் 3 4 இடத்தை பிரித்து வச்சு விட்டேன். எல்லா இடமுமே கூர்க்கன் காய்ச்சிருக்குது. இங்கே இந்த கத்தரியை பாருங்கோ, நிறைய பூவில் இருக்குது. ஒன்று 2 காய் தான் இருக்குது. நிறைய பூத்துருக்கு. எனக்கு காயல் வருமென்று சொல்லி நினைக்கிறேன். இந்த பூசணி 2 காய் வந்திருக்கிறார். பூசணிக்காய் குட்டி காய். இந்த டொச் கடையில் வாங்குகிற பூசணிக்காய் குட்டி மஞ்சளாக இருக்கும். குட்டி மஞ்சள் பூசணிக்காய். இது 2 பூசணிக்காய் தான் வந்திருக்கு. இந்த பூசணியும் 1000 பூ பூத்தது. ஆனால் 2 காய் தான் வந்திருக்கு இது வரைக்கும். இங்காலும் பாருங்கோ, தக்காளி தான். இந்த சின்ன தக்காளிக்காய் தான், ஆனால் நீட்டு சின்ன தக்காளிக்காய். தக்காளி பழத்தில் நிறைய விதமான பழங்கள் தானே. அங்கால இருக்கிறது வட்டமானது. இது சின்ன செரி டொமாட்டோன்னு என்று சொல்லுவேன். கூடுதலாக சலாட்டுக்கு தான் இந்த தக்காளி பழத்தை, சின்ன தக்காளி பழத்தை பாவிக்கிறவ. நல்லா இருக்கும் அது. நாங்கள் சம்பல்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சம்பல் போடுறதுக்கும் இந்த டொமாட்டோனை பாவிக்கலாம். கொஞ்சம் கத்தரி இப்போ நிலத்தில் நட்டுருக்கிறேன். சாடியிலேருந்து பெருசாக அந்த எலும்பி வராததுகளை நிலத்தில் நட்டுருக்கிறேன்னு பார்ப்போம். இது பப்ரிக்கா பாருங்க, 2 3 காய் காய்ச்சிருக்கிறேன். இதுலேயே ஒரு வெள்ளை கத்தரிக்காய் திரும்ப வேறு ஒரு மரத்தில் வெள்ளை கத்தரிக்காய் பார்க்க நல்லா இருக்குது. பப்ரிக்கா காய்ச்சிருக்கு. ஆனால் ஒரு பப்ரிக்காய் என்னவோ அரிச்சிட்டுது பாருங்க. நான் பிடுங்கி காட்டுறேன். இதுதான் அதில் இருந்ததில் பெரிய பப்ரிக்கா. ஏன்னா அதை என்னவோ அரிச்சிருக்குது எல்லா பக்கமும். பிடுங்கி எறிஞ்சிட்டு போகிறேன்.
என்ன அரிச்சதோ தெரியல. இதுக்குள்ளே 4-5 கத்தரி நட்டு இருக்கிறேன் நிலத்தில். சாடியெலாம் முதல் இருந்தது, நான் பிறகு எடுத்து நிலத்தில் நட்டு விட்டுருக்கிறேன். பார்ப்போம் இப்படி வருதுன்னு. இந்த கத்திரிக்காயும் ஒரு வித்தியாசமான கத்தரிப்பு கலர் தான், கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய் வரும் போல் இருக்குது. குண்டு தான் காய்ச்சிருக்கிறார். ஒரு காய் அதில் இந்த 2-3 மரம் இருக்குது, கத்தரி மரம். பார்ப்போம் என்னென்னு சொல்லி. செவ்வந்தியை பாருங்கோ, ஆப்பிள் மரத்துக்கு கீழே நட்டு விட்டேன் நான். அப்படி ஆப்பிள் மரத்தை சுற்றி நிறையவா பூத்துருக்குது. அந்த சின்ன இருக்கேக்க பூக்கிற செவ்வந்தி மரம், சின்ன மரமாக இருக்கேக்க பூக்கும். இப்படி கலர் கலராக பூக்கும். நல்ல நல்ல வடிவான கலர்களில் இருக்கும் இந்த பூக்கள். இங்கே பாருங்க. குட்டி குட்டி பூக்கள் நிறைய மொட்டுகளும் இன்னும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தண்ணி விட்டு கொண்டு இருக்க வேணும். ஆப்பிள் மரத்துக்கு கீழே இருக்கிறபடியே கொஞ்சம் குளிர்மை தான், இருந்தாலும் தண்ணி விட வேணும். இல்லாட்டி வாடின மாதிரி வந்துடுண்டா பண்டு. வெக்கையும் கூடத்தானே. இந்த ஆப்பிளை பாருங்கோ, என்னவோ கொந்தி இருக்குது. நான் இதை பிடுங்கையில் இப்படியே விட்டுருக்கிறேன், திரும்ப வந்து கொந்தி சாப்பிடட்டும். இது அங்காளி ஒரு ஆப்பிள் தெண்டைப்பாட்டில் அழகுற மாதிரி இருக்குது. நிறைய காயல் கொட்டுண்டுட்டுது, காற்றுகள் அடிக்க நிறைய காய் கொட்டுண்டுட்டுது. நிறைய பூத்து பிஞ்சு பிடிச்சிருந்தது, இப்போ கொஞ்சம் தான் இருக்குது மரத்தில். பாருங்க, இது கொஞ்சம் முத்தி வந்துட்டுது. சின்ன ஆப்பிளாக தான் இந்த வருஷம் வந்திருக்கு. நார்மலாக இது நல்ல பெரிய ஆப்பிள், நல்ல பெருசாக வரும், கையால் பற்றி பிடிக்க இல்லாத அளவுக்கு. ஒவ்வொரு ஆப்பிளும் பெரிய ஆப்பிளாக நல்ல சிவப்பாக வர்ற ஆப்பிள் மரம் தான் இது, அந்த இனம். ஆனால் இந்த முறை பார்த்தால் சரியான குட்டி குட்டி காயலாக தான் வந்திருக்குது. இங்காலும் ஒரு பூக்கண்டு. இந்த சீனியனை பாருங்க, என்ன கலர், ரெண்டு கண்ணுக்குள்ளே குத்துற ஒரு ஒரேஞ்ச், உண்மையான ஒரேஞ்ச் கலர். இந்த மரத்தை பாருங்க, இது மரம் இல்லை செடி, சுரக்காய் செடியை பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி. நீ எல்லாம் காயாக வருதோ தெரியாது, ஆனால் அநியாயத்துக்கு காய்ச்சிருக்குது. நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது, நிறைய பிஞ்சு பிடிச்சி தொங்குது. நீ எல்லாம் காயாக வந்தால் வெட்டி பார்ப்போம். அப்படியே மரத்தில் ஏற்றி விட்டுனா நான் எல்லா காயும் வந்ததுன்னு சொன்னால் கொடிகளை விழுந்துடுமென்னு தான் நினைக்கிறேன் பாரத்தில். இது கீரை. இந்த கீரை பிடிங்கி கொண்டே சமைச்சேன் நான். இலையாத்தான் ஒரு இலையாக ஒடிச்சு அவிச்சு போட்டு தண்ணியும் ஊற்றிடணும். இந்த கீரையை சமைக்க தண்ணியும் ஊற்றிட்டு திரும்ப வெங்காயம் மிளகாயை தாளித்து போட்டு பாலை விட்டு மசித்து சாப்பிட நல்ல டேஸ்ட் இந்த கீரை. பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவா தான் தந்தவா இந்த மரம். எனக்கு 2-3 சின்ன கண்டா தந்தவா. அது இப்போ நல்ல பெருசாக வந்துட்டுது. சுரக்காய் பிஞ்சுகளை பாருங்கோ. இந்த கீரை நல்ல பெரிய மரமாக வளர்ந்து வந்துட்டுது. நாங்கள் இனி அங்கால அவரையை பார்ப்போம். அவர் எப்படி காய்ச்சிருக்கன்னு பாருங்க. நிறைய உளுப்பி இருக்குது, உளுப்பி தள்ளி இருக்குது நிறையவா. இந்த வெள்ளைப்பூவில் பூத்த அவரை வந்து இந்த கலரில் தான் வருகுது. இதை விட்டால் இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரும். ஒரேஞ்ச் கலர் பூ பூத்த அவரை பச்சை காயாக வந்திருக்கு. எங்களோட ஊரில் நாங்கள் பார்த்த அவரைக்காய் மாதிரி வந்திருக்குது. நிறைய காய்ச்சிருக்கு. கொண்டை விட்டு ஒரு நாளைக்கு இதில் ஆஞ்சிட வேணும். அவரை டப் பண்ணு காய்ச்சி வரும். பாருங்க, இதுதான் நாங்களோட ஊர் அவரை. பிஞ்சாத்தான் இருக்குது. பெருசாக இருக்கிறபடியாக முத்திக்கிட்டு தோணுன்னு நான் நினச்சேன்னா, ஆனால் இது பிஞ்சாத்தான் இருக்குது.
அண்டை காஞ்சி கொண்டு போகிறேன் அவரைக்காய். இதோட இந்த தோட்ட வீடியோ இண்டியான் வீடியோ முடியுது. நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.